கேரள இளைஞர் ஷாரோன் ராஜ் கொலை வழக்கில் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ள நீதிபதி பஷீர் காதலின் உன்னதமான உணர்வையும் சேர்த்தே காதலை கொலை செய்துவிட்டதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார். காதலன் ஷாரோன் ராஜை கொலை செய்த கிரீஷ்மாவுக்கு எதிராக நெய்யாற்றின் கரை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பஷீர் 586 பக்கங்களில் தீர்ப்பு எழுதினார். கொலை செய்ததற்காக குற்றவாளி கிரீஷ்மாவை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என்று தனது தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். கொலை குற்றத்திற்காக 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி இந்த தொகையை சட்டத்தின்படி வசூலிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தூக்கு தண்டனை மட்டுமல்லாது தனது காதலனை கடத்தியதற்காக கிரீஷ்மாவுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் ஓராண்டு காலம் சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். விஷம் கொடுத்ததற்காக 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இந்த தொகையை கட்ட தவறினால் 6 மாத கால சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். குற்றத்திற்கு உடந்தையாக இருந்து சாட்சியங்களை அழித்ததற்காக கிரீஷ்மாவின் மாமாவுக்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் 6 மாத காலம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். மறுபுறத்தில் எந்தவித நேரடி சாட்சியங்களும் இல்லாத போதும் மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப திறம்பட விசாரணை நடத்தி குற்றவாளியை போலீஸ் கண்டுபிடித்ததாக நீதிபதி பஷீர் பாராட்டியுள்ளார். சாட்சிகளை சுமந்து கொண்டே நடந்து கொண்டிருந்ததை கொலையாளி கிரீஷ்மா அறிந்திருக்கவில்லை என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். அரக்க குணம் கொண்டவர் கிரீஷ்மா என்ற அரசு தரப்பு வாதத்தை நீதிபதி ஆமோதித்தார். காதலனை மட்டுமல்லாது காதல் என்ற உன்னதமான உணர்வையும் சேர்த்தே கிரீஷ்மா கொலை செய்துள்ளார் என்று நீதிபதி பஷீர் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்பதால் குற்றவாளியின் வயதை கருத்தில் கொள்ள முடியாது என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி சுல்பிக்கர் கூறும்போது, எந்தவொரு குற்ற செயலிலும் குற்றவாளி சிக்கும் வகையில் ஒரு சாட்சியத்தை கடவுளே விட்டு வைப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் கஷாயம் குடிக்கும்போது ஷாரோன் ராஜ் எடுத்த வீடியோ சாட்சிக்கான கடவுளின் கையொப்பமாக மாறியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.